ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஜி வைஷ்ணவா காலேஜில் கவுன்சிலிங் டேட் வந்து கொடுத்துருக்காங்க யூஜி அட்மிஷனுக்கு. ஸோ இந்த கவுன்சிலிங்க்கு வந்து எந்தெந்த டேட்டில் எந்தெந்த டிகிரிக்கெல்லாம் கூப்பிட்ருக்காங்கன்றதை நீங்கள் இந்த வீடியோவை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கட் ஆஃப் வந்து ஒவ்வொரு இயருமே சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இயருக்கு வந்து என்ன கட் ஆஃப் வச்சுருக்காங்கன்றது அஃபிஷியலாக வெப்சைட்லேயே அவங்க அப்டேட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த டிகிரிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த டிகிரிக்கான கட் ஆஃப் என்னென்னு செக் பண்ணிவிட்டு அந்த டேட்டில் அவங்க கூப்பிடுவாங்க. அதுக்கு நீங்கள் போங்க. உங்களுக்கு மெயில் இல்லைனா ஃபோன் நம்பர் வழியாக உங்களுக்கு வந்து மெசேஜ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம கவுன்சிலிங் போகிறப்ப என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, நம்ம அப்ளிகேஷன் போட்டப்போ ஒரு ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்போம். அதை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ரிசல்ட் வந்து ஒரு 5 நாள் கழித்து தான் சொல்லுவாங்க. ஸோ அதனால் என்ன அப்படின்னா, உங்கள் ஸ்கூலில் இருந்தே ஒரிஜினல் டிசி, அதுக்கப்புறமா ப்ரொவிஷனல் மார்க் ஷீட்டு, உங்களுடைய 10th மார்க் ஷீட் எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. ஸோ அதனால் நம்ம டிசி வந்துட்டு ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அது 6 ஃபோட்டோ காப்பி வந்து எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மைக்ரேஷன் சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. அது உங்ககிட்ட இருக்கான்னு பாருங்கள், இல்லைனா பிரச்சனை கிடையாது. நெக்ஸ்ட்டு +2 மார்க் ஷீட் சொல்லியிருக்காங்க. +2 மார்க் ஷீட் இப்போ உடனே கொடுக்க மாட்டாங்க, ப்ரொவிஷனல் தான் கொடுப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்கணும். அதே மாதிரி அதில் 6 ஃபோட்டோ காப்பி வந்து நம்ம எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஆன்லைன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதையுமே 6 ஃபோட்டோ காப்பி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போகணும். 3 எடுத்துகிட்டு போகணும். அதுவுமே ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவான்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இங்கே ஃபோட்டோ காப்பின்னு சொல்கிறது ஒன்றும் கிடையாது, ஜெராக்ஸ் தான் சொல்கிறேன். நீங்கள் அதில் கொடுத்துருக்க நம்பர் ஆஃப் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். 4th இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். நம்ம ஆல்ரெடி ஃபில் பண்ண அந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களுடைய கட் ஆஃப் வந்து அதுக்கு எலிஜிபிள் இருந்தாலே, அதாவது உங்களுக்கு மெயிலே வரலைனா கூட அவங்க ஆன்லைன் அப்ளிகேஷனில் போட்டிருப்பாங்க, இந்த மார்க் ரேஞ்சில் உள்ள பர்சன் வந்து அப்பியர் ஆகலான்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்போ டேரெக்டாகவே அப்பியர் ஆகிக்கலாம் கவுன்சிலிங்க்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் போகணும். லேட்டாக போகவே கூடாது நீங்கள் அந்த மார்க்கில் இருந்தீங்க அப்படின்னா. ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக்